வாங்க புது மாப்பிள, வாங்க வாங்க. பாரு யாருன்னு பாரு. என்னடா பேயறிஞ்ச மாதிரி பாக்குற? அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சிரு. எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா, நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா உன்கிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற? உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா. 2 நாளைக்கு தங்க போறா. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பிறக்குது. பொறுக்கட்டும். உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தான் கோச்சுக்கிட்டு போறாரு. எங்கம்மா போயிடுவான்? பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு. அப்பா, அம்மா. ஏய், ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? 2 பேரும் அப்படியே நில்லுங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. குனிஞ்சு பாடுறா மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் உங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடைஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா 2 இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான். ஆமா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன். 10 மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். எப்படிப்பட்ட வேலைன்னு விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும். தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதான் நம்ம தொழிற்சாலையில வராது. ஏன்னா இருக்கிறது 2 பேர். 2 பேரா? 2 பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருக்குமா, கூட்டம் அதிகமான குழப்பம் வரும். 3 பேர்ல என்னடா குழப்பம்? அடே, நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்றான் அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டா? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க. ஊரை சுத்தாம உருப்படியா இருக்கால. பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி, நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்க. என்னங்க வீடு வந்தாச்சு. சரி போடி. மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. 690. பார்வதி, இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா வா, வலது கால எடுத்து வச்சு வா. ஏமா, உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணமாயி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே விட்டுட்டு வருவாங்க? அட இருடே. யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோவை எடியா, ஆட்டோவை எடியா. சார், உங்க சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா சீக்கிரம். ஏமா, கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே, இப்போவாவது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜி எங்க? மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஆட்டோவே காணமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து. உன் வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்? ஒண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். உன் ஆட்டோல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும்? இந்தா வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி?
அதான் கரெக்ட். அண்ணனோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார் சார் தந்தி தந்திமா. தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கே. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கலே. ஐயோ ஐயோ, தந்தி வந்திருக்குங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கே. அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க, கையெழுத்த போடுறேன். போ. படிங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னதோ. பாரதி, ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய கொடுத்திருக்கிறானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்குடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாராம். என்னங்க இப்பவே நம்ம எல்லாரும் ஊருக்கு புறத்து போலாம். வசதி, நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? என்னங்க ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ண கோயிலுக்கு போயிருக்கா, போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். ராஜு சம்மந்தி 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 சம்மந்தி, ஐயோ சம்மந்தி சம்மந்தி சம்மந்தி, இப்படி சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டே. சம்மந்தி சம்மந்தி சம்மந்தி. யாரையா ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக்க வர்றது? கூப்பிட்டு அந்த வீட்டு ஓனர. ஷூட்டிங்கா? அப்ப 40 ரூபாய் வேஸ்டா? 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா? வாயா. யார் யாது குறுக்க பூந்து கரெக்டா பண்றது? ஐயோ சம்மந்தி, இன்னும் நீங்க சாகலையா? என்னது மாமா, உங்களுக்காக வாங்கினது ஏடா? பண்ணிட்டீங்களா? வேணாமா? அடடே, இத பார்த்து பயந்துட்டீங்களா? இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி, வீட்டை ஷூட்டிங்காக விட்டுருந்தேன், அவ்வளவுதான். டைரக்டர், இது என் சம்பந்தி, இது என் மருமக, இது என் பொண்ணுங்க. வணக்கம் சார். ஏன் சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது? கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாளாம், அதனால புருஷன் செத்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதையை மாத்துறது? வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா? கதையை மாத்திருங்க. கதையை மாத்துறதா? என்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. டைரக்டர், என் சம்பந்திகிட்ட போய் கொட்டை பழம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் மேக்கப். மேக்கப்? வாங்க, அது பேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் 3 சாங் பண்ணி தரேங்க, எல்லாம் மிருதங்க தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கு. வசந்தி, வசந்தி, கதவை தரமா? என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நேற்றே வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க எல்லாரும் உங்களை பாக்கணுமா? வாங்க. வாங்க தம்பி வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா இப்போ? வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஐயோ, என்னங்க இது? ஏமா இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷ முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன? ஏங்க மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாத்தோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம்.
என்னப்பா அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான்டா.